ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் சீறி பாய்ந்து வெற்றி வாகை சூடும் வகையில் தஞ்சையில் காளைகளுக்கு அதன் உரிமையாளர்கள் பயிற்சி அளித்து வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அருள் ரூஸ்வெல்ட். ஜல்லிக்கட்டை முன்னிட்டு இந்த ஆண்டு காளைகளின் உரிமையாளர்களுக்கு என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. அதாவது தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டியாகும். தற்போது 2026 ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வாடிவாசலை சீறி பாய்ந்து வாகையை சூட தயார் நிலையில் இருக்கக்கூடிய தஞ்சை காளைகள் தயாராகி வருகிறது. காளைகளை சாமி மாதிரி பார்த்துக் கொள்வதால், பெற்ற பிள்ளை போல் பார்த்துக் கொள்வதாலும் தங்களுக்கு எந்தவித தீய பழக்கமும் கெட்ட பழக்கமும் இல்லை என்ற காளையின் உரிமையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். தற்போது தமிழர் திருநாளை பொங்கல் திருநாளை முன்னிட்டு தஞ்சையில் காளைகள் தயார் நிலையில் இருக்கின்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த 10 ஆண்டுக்கு மேலாக வாடிவாசலில் மாடுபிடி வீரர்களை அச்சத்தில் உரைய வைத்த காளை தஞ்சை குருவாடிப்பட்டியை சேர்ந்த கரிகாலை என்கிற காளை ஆகும். இந்த காளையின் உரிமையாளர் காளைக்கு சிறப்பான முறையில் பயிற்சி என்பது அளித்துக் கொண்டு வருகிறார். அதாவது காலையில் நடைப்பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் மற்றும் மண்ணை குத்தி ஏறி பயிற்சியும் கொடுத்து காளையை சிறப்பாக வளர்த்து வருகிறார். மேலும் காளைக்கு சத்தான உணவை மட்டுமே தந்து காளையை சிறப்பாக வழிநடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதாவது காளைக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு, கடலை புண்ணாக்கு, உளுந்து உள்ளிட்ட சத்தான உணவை மட்டுமே கொடுத்து வருவதாகவும், காளையை சாமி போல் பார்த்து வருவதாகவும், குழந்தை போல் வீட்டில் வைத்து வளர்த்து வருவதாகவும், தங்களுக்கும் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் காளையை வளர்த்து வருவதாகவும் கூறினார். மேலும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளை அனைத்து காளைகளை உரிமையாளர்களும் இதே போன்று தங்களுக்கும் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் காளைகளை பார்க்க வேண்டும் எனவும் மற்றவர்களுக்கும் அறிவுரை என்பதை கூறி வருகிறார். அதுவே சிறிது காலங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவிருப்பதால் அனைத்து காளைகளும் சிறப்பாக பயிற்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். அதே போல் மாடுபிடி வீரர்களும் சிறப்பாக உடைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தனுஷ், விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட். 2026 ஜல்லிக்கட்டுக்காண்டி ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் தான் இருக்கு அதிகபட்சம் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஓப்பன் பண்றதுக்கு. தமிழ்நாட்டிலேயே முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மாடு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். தினமும் நீச்சல் பயிற்சி கொடுக்கறது, நடைப்பயிற்சி, மண்ணு முட்டை விடுறது, இது மாதிரி இதெல்லாம் ரொட்டீன் பயிற்சிகள் தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரதசத்து நிறைந்த உணவுகள் ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம் வைக்கோல், புல்லு இதை தவிர்த்து பருத்தி விதைகள், துவரம் போட்டு, உளுத்தம் போட்டு, இந்த மாதிரி புரதசத்து நிறைந்த உணவுகள் அதுக்கு கொடுத்து 2 நேரங்கள் குறையாம கொடுத்து அது பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். நம்ம கடைசியாக நடந்து முடிந்த எல்லா ஜல்லிக்கட்டிலும் நம்ம மாடு சிறப்பான முறையில் வெற்றி பெற்று நல்லா பல்வேறு பரிசுகள் வாங்கியிருக்கு.